இந்த ஒரு தேர்தலில் வாக்கு பதிவு எண்ணிக்கை என்பதை வந்து கண்காணிப்பதற்கு ஒரு புதிய தொழில்நுட்ப முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். அது பற்றி விளக்கிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்துடைய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு அசோக் குமார் அவர்கள். அதன் நேரடி காட்சிகளை இதுல தான் நம்ம முதல் முறையா பண்றோம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக எவ்வளவு கால் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போனாங்கன்னா அப்படின்னாக்க இது வந்து சர்வர் தான் ஆட்டோமேட்டிக்காக பிரிட்ஜுங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு பண்ணுறோம். ஸோ கால் யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அவங்களுக்குலாம் பேக் எண்டில் வந்து நோ அப்படின்னு இருக்கும். சர்வர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 5 மினிட்ஸில் எகைன் கால் பண்ணிகிட்டே இருக்கும். கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பதில் வர்ற வரைக்கும் திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கும். நெட்வொர்க் இல்லாத இடத்துல ஒவ்வொரு பூத்துலேயும் மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ப்ளஸ் 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய நம்பர் இல்லையா அடுத்தவருடைய நம்பர் ஆல்டர்னேட்டிவாக 1 2 3 4ன்னு வச்சுருக்கோம். நேற்று மதியமே எல்லாரும் பூத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று மதியம் ரெஸ்பான்ஸ் வராத ஒரு 4-5 நம்பர்ஸ் தான் இருந்தது. அந்த நம்பர்ஸையும் திரும்ப பார்த்துட்டு ஆல்டர்னேட்டிவ் நம்பரில் ஸோ 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் டெஃபினட்டாக ரீச்சபிளாக இருக்குது. எங்களுக்கு எல்லா நம்பருமே ரீச்சபிளாக இருக்குது. இப்போ மொத்தம் அதை ஒரு வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்காளர் இருக்காங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் பதவி இருக்குங்கிற தகவலை அவர் எப்படி வந்து பதிவு செய்வார்? அவர் வந்து அவருடைய வாக்குச்சாவடியில் எத்தனை நம்பருங்கிறத மட்டும்தான் போடுவார். நம்ம பேக் எண்டில் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்காளர்கள் அதில் இருக்கிறாங்கிறத நாங்கள் போட்டு வச்சுருவோம். ஒரு எடுத்துக்காட்டாக வாக்குச்சாவடி நம்பர் 1ல் 1000 வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு எடுத்துட்டோம்னா இப்போ 9 மணி நேரத்தில் 100 பேர் அப்படின்னு அந்த வாக்குப்பதிவு அதிகாரி அங்கேருந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அனுப்புனாருன்னா 10% கேல்குலேஷனில் பின்னாடி எடுத்துக்கும். இப்போ வந்து 3 தொகுதிக்கு தனித்தனியாக வருமா இல்லை மொத்தமாக சேர்த்து வருமா? கடந்த முறை எப்படி? கடந்த முறை 232 தொகுதிக்கு நம்ம நடத்தினப்போ ஓவரால் ஸ்டேட்டுக்கு ஒரு சதவீதம் கணக்கு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தனால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய ஆவரேஜ் எடுப்போம். இந்த தடவை ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒரு இடைத்தேர்தலும் பொது தேர்தலும் இருக்கிறனால இது தனித்தனியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆவரேஜ் பண்ண மாட்டோம். எஸ்எம்எஸ்னால என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சு, இது வந்து எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்குது இதுக்கப்புறம்? எஸ்எம்எஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு சில தவறு. நம்ம வந்து ஷார்ட் கோட் எஸ்எம்எஸ் பண்ணுவோம். எஸ்எம்எஸ்ல நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அவங்க அனுப்பின உடனே அது சர்வருக்கு ரீச் ஆகும். எஸ்எம்எஸ் கேட்வேலேருந்து திரும்பி நம்ம டேட்டா பேஸ்க்கு வந்ததுன்னா மட்டும்தான் அதனுடைய பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ப்ரிசைடிங் வாக்குச்சாவடியிலேருந்து அவங்க அனுப்புகிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரோ அல்லது 2 ஸ்பேஸோ போட்டு அனுப்பிட்டாங்கன்னா இடையில இன்னொரு மேனுவல் இன்டர்வென்ஷன் தேவைப்படும். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி தேவைப்படாது. சைக்கிள் உடனே கால் ஆரம்பித்த உடனே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே சர்க்யூட் நின்றுட்டே இருக்கும். ஒன்ஸ் அவங்க ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே நன்றி வணக்கம்னு சொல்லணும். இங்கே டேட்டா பேஸ்க்கு வேல்யூ வந்துடும். அதனால் எந்தவித ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க சார்? அந்த முதல் கேள்வி நேற்று நாங்கள் ஆரம்பித்தது தாங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி எண்ணை பதிவு செய்யவும். இப்போ வாக்குச்சாவடி இப்போ ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 114 அப்படின்னு ஒரு வாக்குச்சாவடி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த கேள்வி அழைப்பு போன உடனே அவர் 114ன்னு டைப் பண்ணுவார். எங்களுடைய பேக் அண்ட் சிஸ்டமில் அவருக்கு அலோகேட் ஆனது 114 தானா அப்படிங்கிறதையும் சிஸ்டம் ஒரு தடவை செக் பண்ணிடும். தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் இந்த கால் ஆட்டோமேட்டிக்காக 2 மேட்ச் ஆகாதவங்களும் கால் பண்ணி தாங்கள் தவறான பதிவு செய்திருங்க திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிடும்.